டீச்சர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். சரி, இன்னைக்கு இந்த கேப்ஸ்டோன் திருப்பூர் இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஏன்னா ஆண்டோடைய சாட்சியை எப்படியாவது பிறருக்கு சொல்லணும்னு சொல்லி நீங்கள் ஆவலாக இருந்ததுனால உங்களை சந்தித்து உங்கள் சாட்சி இது அநேகருக்கு பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு இந்த நாளில் உங்கள்கிட்ட உங்கள் பெயர் என்னச்சு? என் பேர் பார்வதி. இந்த பேர் வைக்க ஒரு இது இருக்குது. நான் 10ஆவதாக எங்கள் வீட்டில் பிறந்ததுனால என்னை பார்வதின்னு பேர் வச்சுட்டாங்க. கன்வெர்ட் நேம் பியூலா. ஓ, பியூலா பார்வதி. ஓகே. உங்களுக்கு ஊர் டீச்சர்? எனக்கு ஊர் ஊட்டி. ஊட்டி. ஓ சரி, ஊட்டி. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை, நான் விஆர்எஸ் வாங்கி 5 வருஷம் ஆச்சு. டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம் டீச்சர். சரி, உங்கள் அம்மா அப்பா உங்கள் கூட பிறந்தவங்க அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன டீச்சர் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பம் தான். அப்பா அம்மா இந்து. அப்பா பேர் கண்ணையன், அம்மா பேர் பாப்பாத்திமா. நாங்கள் ரட்சிக்கப்படாத குடும்பம். ஏசப்பான்னு யாரும் தெரியாது. ஆனால் நாங்கள் வாழ்ந்த பகுதியில் ஒரு மிஷினரி ஸ்கூலு. ஓ சரி சரி. அந்த மிஷினரி ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொண்டு போய் விட்டனால எனக்கு ஏசப்பாவை தெரியும். ஓ, சின்னதுலேயே அப்போ ஏசப்பாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நீங்கள் கட்டாயமாக ப்ரேயர் நடத்துறதுனால. சரி சரி சரி. அது உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு கூட பிறந்தவங்க 2 அண்ணா 4 அக்கா இருக்காங்க. சரி சரி சரி. அதில் ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க. நீங்கள் 2015. நான் 10ஆவதாக பிறந்தேன். இப்போ 10ஆவதா நான் 10ஆவதாக பிறந்தேன். எனக்கு முன்னாடி 3 பேர் இறந்துருக்காங்க. 7 பேர் இருந்தோம். அதில் 2015 எங்கள் பெரிய அண்ணன் இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் சின்ன அண்ணன் 4 அக்கா இருக்காங்க எனக்கு. 10ஆவதா நான் எப்படின்னா, எங்கள் பெரிய அக்காவுக்கு கல்யாணம் ஆகிருந்தது. அப்போ கல்யாணம் ஆகி எங்கள் அக்கா பெரிய அக்காவுக்கு 3ஆவது குழந்தை பிறக்கக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு நான் கருத்தரிச்சிருக்கேன்னா, அதனால எங்கள் அம்மாவுக்கு நான் வேண்டாத பிள்ளை. அதனால எங்கள் அம்மா என்னை அழிக்கணும்னு பயங்கரமாக காரியங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே மோசையை அழிக்கிறதுக்கு முடியாதது போல் என்னையும் அழிக்க முடியல. எங்கள் அம்மா அந்த கரு களையிறதுக்கான வேண்டிய எல்லா சாதனங்களும் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு நான் அழியவே இல்லை. கடைசியாக நான் 10ஆவதாக பிறந்தேன். எங்கள் பாட்டி சொன்னாங்களாம், இந்த குழந்தை பிறக்கிறதானா தாய் இறந்துருவாங்க, இல்லாட்டின்னா அந்த குழந்தை இறக்கும், அதனால் ஆஸ்பத்திரிக்கு வெளியே பாடை கட்டி வைங்கன்னு சொன்னாங்களாம். எங்கள் அப்பாட்ட போய் எங்கள் அக்காங்கெல்லாம் அம்மாவுக்கு வலி வந்திருக்கு வாப்பானுக்குலாம் அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு நிறைஞ்ச மாகாளி அமாவாசைன்னு சொன்னாங்க. இப்போ போச்சு. இப்போ இந்த மந்த்து மாகாளி அமாவாசை போடுது. அந்த அமாவாசை அது அந்த நாட்களில் ஏப்ரல் மாதம். ஆனால் என்னோடய டேட் ஆஃப் இயர் எல்லாம் கரெக்டானது இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணன் தான் என்னை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்த்துனாங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன் பூஜாரி தான். ஆனால் சொல்லுவார், உன்னை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனது தான் தப்புன்னு. ஏன்னா நான் முழு ரட்சிப்பில் இருக்கிறனால நான் எங்கள் குடும்பத்தில் யாருமே ரட்சிப்புக்கு வரல. ஸோ நான் கிறிஸ்டினாக இருக்கிறனால எங்கள் அண்ணன் சொன்னாங்க, உன்னை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படி. ஏன்னா நான் கர்த்தருக்குள்ளார பலப்பட்டுருக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் புறந்தள்ளிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு. அதாவது என்னுடைய வாலிப காலத்தில் எனக்கு ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு. நீங்கள் அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியா டீச்சர், இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறவா? ஆர்த்ரைட்டிஸ் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே முன்னாடி. அதாவது ஆண்டவரை தெரியும், ஆண்டவருடைய வழிகள் தெரியும், ஆண்டவருடைய எப்படி ஜெபம் பண்ணும் எப்படி இதுன்னா. ஆனால் ஏன் அப்படி தெரியும்னா, நாங்கள் சிஎஸ்ஐயில் கட்டாய முறையில் அது ஒரு பீரியடாகவே இருந்ததுனால அது ஜெபம் பாட்டு எல்லாம். ஆனால் மிஷினரி இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டுகள் எல்லாம் இன்னமும் எனக்கு மறக்காத பாடல்கள் தான். அப்போ அதுலேயே ஒரு பாட்டு சின்ன இருக்கு. நிறைய பாட்டுகள் இருக்குது. இந்த உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி மொழிதான் திசை மாறி ஒழிக்கும் அது அந்த மாதிரி நிறைய பாட்டு உங்களுக்கு நிறைய பாட்டு. அது அப்புறம் ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், அதெல்லாம் மனசுல. ஆமா. அப்ப அங்க சண்டே கிளாஸ் ஒரு டாக்டர் வீட்டில் நடத்துவாங்க. அப்போ நாங்கள் ஏங்கி போய் அந்த டாக்டர் வீட்டில் காற்று கேட்லேயே நிற்போம். கேட்டு இருக்குது, தூரத்தில் இருக்கும், வீடு தூரத்தில் இருக்குது, கேட்டு ரொம்ப தொலைவாக இருக்கும். அப்போ அந்த
சண்டே கிளாஸ்க்காக நாங்கள் ஓடுவோம். அந்த சண்டே கிளாஸ் போக்குல அங்கே ஆரஞ்சு மிட்டாய் தான் தருவாங்க. ஆரஞ்சு மிட்டாய் ஒரு 5 மிட்டாய் தருவாங்க. அதை நான் சாப்பிட மாட்டேன். அதை பத்திரமா எடுத்துட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன். அப்போ அங்கே சொல்கிற கதை பாட்டெல்லாம் எங்கள் அண்ணங்களுக்கு வந்து சொல்லிட்டு நான் திங்க வேண்டிய அந்த மிட்டாயை எங்கள் அண்ணங்களுக்கு கொடுப்பேன். அவங்க அந்த ஊட்டியில் அந்த கட்டியெல்லாம் உடைக்குவாங்க. பெரிய பெரிய கட்டியாக முள் போட்டு திருப்பிடுவாங்க. அதை சமன்படுத்துகிற வேலை தான் எங்கள் அண்ணங்களை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ கான்ட்ராக்ட் எடுத்துக்குவாங்க. குடும்பமாக கான்ட்ராக்ட் எடுத்தால் லாபம்னு சொல்லி அந்த வேலை செய்யக்குள்ள நாங்கள் போய் அந்த பாட்டெல்லாம் அவங்களுக்கு ஒரு டைம் என்டர்டைமாக இருக்கும். அது அந்த மாதிரி கேட்டாங்க. ஆனால் நான் இந்த அளவுக்கு வருவேன்னு எனக்கும் தெரியாது. எங்கள் குடும்பம் வந்து பாரம்பரியமாக எங்கள் அண்ணன் இன்னும் ஜோசியம் சொல்லுவார், இன்னும் குறி சொல்லுவார். இன்னும் எங்கள் வீட்டில் வந்து மனம் மாறி எவ்வளோ பெரிய அதிசயம். நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எப்படி டீச்சர்? எனக்கு 95 வேலை கிடைச்சது, டீச்சர் வேலை. ஆமாம், மஷ்னங்குடி ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. கூடலூர் மஷ்னங்குடியில் எனக்கு வயசில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அப்போ வந்து நான் வந்து 95 வந்துட்டு அப்போ எனக்கு நடக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னுடைய இது மோசமாச்சு நிலைமை. அது வரைக்கும் நான் நல்லா நடக்கிறேன். டீச்சர்ஸ் ட்ரைனிங் நல்லா படிச்சிருக்கிறேன். மெட்ராஸில் வேலை செய்யக்குள்ள நல்லா காய்ச்சல் வந்தது. ஒரு காய்ச்சல் வந்துச்சு. அந்த காய்ச்சலுக்கு டாக்டர்கிட்ட போக்குள்ள ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் உடனே காய்ச்சல் போயிடுச்சு. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடக்கூடாதாம்மா. அவர் அந்த டாக்டர் வந்து ஒரு புது டாக்டரு. அவர் போட்டோன்னா எனக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சு. கடைசியில் சுத்தமாக போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எனக்கு கழுத்து தான் திரும்ப முடியாமல் இருந்தது. இப்படி நான் இன்னமுமே நல்ல நாளாக திரும்ப முடியல. எனக்கு உடனேல வலிக்கும். அந்த இதுதான் வந்தது. அது அப்படியே இறங்கி இறங்கி முழங்காலுக்கு வந்துச்சு. முழங்கால்லேருந்து பாதத்துக்கு வந்துச்சு. பாதம் ஒன்றும் நல்ல பெருசு பெருசாக வீங்கிடும். வீங்கிட்டு கால் ஒரு ஸ்டெப்பு எனக்கு இறங்க முடியும், ஏற முடியாமல் இருந்தது. இறங்க முடியும் ஆனால் ஏற முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிது. என்னுடைய கை வரைக்குமே பாதிச்சிருச்சு பாருங்கள். எல்லாமே கையெல்லாம் கோணையாயிடுச்சு. ஆனால் என் கூட இதே சுச்சுவேஷனில் இருந்தவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பட் நான் எல்லாரும் புறக்கணித்து தனியாக விட்டாலும் நான் ஏசப்பா மட்டும் பிடிச்சதுனால சின்ன வயசுல ஜீவன் உள்ள சாட்சியாக இருக்கிறேன். ஆமென் ஆமென். இதுலேருந்து நான் மேரேஜ் பண்ணிக்கல. எனக்கு மேரேஜ் லைஃப் பிடிக்கல. நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கு அடையல ஆண்டவர். அப்போவே எனக்கு ரொம்பவுமே ஏசப்பா பிடிக்கும். அதனால் மதர் தெரேசா எனக்கு ரோல் மாடலு. அதனால் நான் ஊழியத்துக்காக அப்போ அர்ப்பணித்தது. இன்றைக்கி வந்து நான் சிஸ்டராக போகிறேன்ட்டு இருந்தேன். ஏன்னா நான் டெய்லரிங் வந்து ஒரு நர்ஸ் சிஸ்டர்ஸ் ஸ்கூலில் படித்தேன். அப்போ படிக்கும்போது இந்த டெய்லரிங் 1 இயர் படித்தவங்கள எனக்கு சிஸ்டர்ஸ் லைஃப் பிடிச்சதுனால நான் போயிடுறேன், சிஸ்டராக போயிடுறேன். நாங்கள் ஃபுல்லாக இந்துவாக இருந்ததுனால எங்களுக்கு எங்கள் அண்ணன் வந்து அது போக அனுமதிக்கலை. ஆனால் இன்றைக்கி நான் சிஸ்டராகவே வாழ்ன்றதுல நான் சந்தோஷப்படுறேன். நான் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது. நேற்று கூட எங்கள் அண்ணன் சொன்னார், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட நீ இவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்க மாட்டேன்னு. அது உண்மை 100க்கு 100. எங்கள் அப்பா இன்னும் வச்சுருக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு லெட்ரு 82 எழுதின லெட்ரு. நீ வந்து என் பேர் வீட்டில் பாமான்னு கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடும்போது 40 அந்த பாமான்னு சொல்கிற என் பேரில் எனக்கு ஒரு ஆணைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், அவங்கள நல்லா படிக்க வச்சுரு, அது போதும், அவங்களுக்கு எந்த சொத்து வேண்டாம், கல்யாணம் பண்ணாட்டினாலும் அவள் படிக்க வச்சா போதும்னு எங்கள் அண்ணனுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி லெட்டர் எழுதியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த வாழ்க்கை கல்யாணம் பண்ணாமையே என்னால் வாழ முடிஞ்சது. இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். அநேகமாக பிரயோஜனம் உள்ளவளாக என்னை வச்சுருக்கிறார் தேவன். அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். எல்லோரும் சொல்லுவாங்க தனிமையாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு, இவங்க தனிமையாக இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப இழப்பில் இருக்காங்க, அவங்கள சமாதானப்படுத்தவங்களன்னு நிறைய ஊழியக்காரங்க வச்சுருவாங்க. ஆனால் என் வீட்டுக்குள்ளே வர ஊழியக்காரங்க, நீங்கள் தனிமையாக இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமாக நான் வாழ்க்கையை என்ஜாயாக பண்ணி நான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அப்புறம் இந்த கால் இப்படி ஆன பிறகு இதில் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்காங்க? ஆமாம், எனக்கு 2011 எங்கள் அம்மா வந்துட்டு பெட்டில் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு சின்ன பொருள் நான் இப்படி கையை நீட்டி எடுத்ததில்லை. எல்லாம் எங்கள் அம்மா டேபிளில் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு வைக்கணும், தலை சீவி விடணும், தலை தேய்ச்சி விட்டு குளிக்க வைக்கணும், காலுக்கு கீழே அவங்க தான். அப்போ அவங்க பெட்டில் படுக்க வந்து நான் நினச்சேன், ஐயோ நம்ம இனிமேல் இப்படியே இருந்தால் இப்படி. சரி, எங்களுக்கு ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி ஒரே வாரத்தில் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்கள பார்த்து சரி இவங்க வயசானவங்க பண்ணதே நல்லாயிட்டாங்களேன்னு தான் நான் அபோவ் 45 தான் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அந்த 40க்கு மேலே தான் நான் ஆப்ரேஷன் பண்ணினேன். 2011 நான் இடுப்பு 2 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். 2012 2 முழங்கால் ரீப்ளேஸ். அப்போல்லாம்
குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் தான், ஒரு ஆள் உதவிக்கல. எனக்கு ரத்தம் ஏற்ற முடியல, ஏன்னா வேலையே செய்யாதனால வெயினால ரொம்ப சின்னமாக இருந்தது, அதனால் ரத்தம் ஏற்றிக்க முடியல. சாப்பாடு சரியா இல்லை, சாப்பிடவே மாட்டேன் நான். அப்புறம் மருந்து எனக்கு ஒத்துக்கல, அல்சர் வந்துடுது. அதனால் ஆனால் நான் இன்னைக்கு நிற்கிறது வந்து கர்த்தருடைய கிருபை. நான் இன்னைக்கு இந்த சாட்சியை சொல்லுவேன்னு தெரியாது. நான் நேற்றும் கூட நான் ஜெபம் பண்ணக்குள்ளே எனக்கு ரொம்ப அழுகை வந்தது. ஏசப்பா சாட்சி சொல்லுவேன்னு நான் சொல்லியிருந்தேன், ஆனால் யார்கிட்ட போய் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எங்கே போய் சொல்லுவேன்னு தெரில. ஒரு 3 சர்ச்சுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் 3 சர்ச்சு, டிஎல்சி சபையில் ஒரு நாள், அப்புறம் சிஎஸ்சி சபையில், அப்புறமேட்டு ஊட்டியில் ஒரு பாலாடா அப்படின்ற ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க சாட்சி சொல்கிறதுக்காக. அந்த மலை மேலெல்லாம் ஏறவே முடியாது. ஆனால் என்னது செப்பனியாவில் சொல்லியிருக்குது அந்த கடைசி வசனங்களில், அதாவது நொண்டியானவன் வந்து தெரிந்தெடுத்த தேவன் என்னை வந்து மேடான ஸ்தலங்களில் ஏற பண்ணினார். எனக்கு கதவனுடைய நிலவி ஏறதுக்கே எனக்கு முடியாத இருந்தேன்னா இன்றைக்கி எல்லாம் மேடான 3வது மாடி வரைக்கும் நான் ஏறி நான் போய் ப்ரேயர் பண்ணுறேன். என் மாடிக்கு நான் வீடு கட்டக்குள்ள நான் பெட்டில் படுத்து தான் வீட்டையே கட்டினேன். அப்போது மாடி வேண்டாம், நான் தான் ஏற முடியாது, அப்புறம் எதுக்கு மாடிக்கு செலவு பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் மாடியில் ஒரு ரூம் போட்டு அதுவும் கூட ப்ரேயருக்கு வரவங்களுக்கு இருந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து நிறைய பேர் ப்ரேயர் பண்ண வருவாங்க. என் வீட்டில் இங்கே மாதத்தில் ஒரு 2 தடவையாச்சும் ப்ரேயர் நடக்கும். இதுக்கெல்லாம் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. என் ஜீவன் நாட்கள் 2000 ஆப்ரேஷன் பண்ணும்போது யாரும் உங்களை சந்திச்சாங்கன்னு சொன்னீங்க? அது வந்து தெலுங்குபாளைய ஆஸ்பத்திரியில் நான் போயிருந்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி 2000 வந்து தெலுங்குபாளைய ஆஸ்பத்திரியில் போனேன். அதுக்கப்புறம் தான் முழு ரட்சிப்பு. நான் ஆண்டவரை தெரிஞ்சிருந்த நான் வந்து தெலுங்குபாளைய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். அப்போ என்ன பண்ணா, எப்படியாச்சும் சுகம் ஆகணும், அதனால ஃபுல்லாக எண்ணெய் போட்டுட்டு அப்படியே இந்த சுட ஒத்தனம் கொடுப்பாங்க. அந்த மெழுகெல்லாம் கொதிக்க அப்படியே பூசுவாங்க. அப்புறம் அதை இப்படி எடுக்கக்குள்ள அங்கெல்லாம் வேர்த்து இருக்கும். உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் போடும். அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தேய்ச்சி விட முடியாது. எங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே. அப்போ உனக்கு என்ன செஞ்சு நல்லா இருப்போகுது, ஒன்றை செஞ்சு நல்லா இருப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மா இல்லாத நான் இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அது கர்த்தருடைய இதுதான். எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க, எங்கள் அம்மா சேர்த்து 3 மாதம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்னை எங்கள் அம்மா கூப்பிட்டுக்குவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆனால் எங்கள் அம்மா என்னை கூப்பிடவும் இல்லை, நான் போகவும் இல்லை. நான் ஒரு பிள்ளைய வளர்த்தினேன். அந்த பொண்ணை 5th ஏஎன்எம் நர்சிங் வரைக்கும் படிக்க வச்சேன். அந்த பிள்ளை லவ் மேரேஜ் பண்ணி போன பின்னாடி நான் ரொம்ப வெக்ஸ் ஆனேன். ஆனாலும் கர்த்தர் என்னை வந்து இவ்வளோ நாளைக்கு, இப்போது 5 வருஷமாக நான் தனியாக தான் இருக்கிறேன். கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, தனியான்னு சொல்லவே கூடாது. கர்த்தர் வீட்டை கொடுத்துருக்கிறாரு. என்னை சுற்றி ஒரு 4 பேர் குடித்தனை வச்சுருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் சாட்சியாக வாழ்கிறேன். அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்குறீங்களோ தெரியாது. ஆனால் இத்தனை பேருக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நீங்கள் சந்தித்தது உண்மை, உயிரோட்டமான ஒரு சாட்சி இது. நான் என் வாழ்க்கையில் நடந்ததை எத்தனை பேருக்கு சொல்லுவேன்னு நான் ரொம்ப ஏங்கியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி சிஸ்டர்கிட்ட எனக்கு பழக்கம் ஆனதுனால இந்த ஒரு வாய்ப்பு கர்த்தர் அமைச்சு கொடுத்தாரு. உண்மையாலுமே ஆஸ்பத்திரியில் போகக்குள்ளே துணைக்கிற முழங்கால் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ளே எங்கள் இடுப்பு ஆப்ரேஷன் பண்ணி 40 நாளில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அது எனக்கு முன்கூட்டியே கர்த்தர் சொல்லிட்டாரு. நான் தனியாக நிற்கணுன்றதுக்காக தான் நான் அந்த ஆப்ரேஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ ஆப்ரேஷன் கூட இந்த காசு சேரலை. அது பிஎஃப் எல்லாம் எடுத்து கரெக்டாக பணம் சேர்ந்தது. அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட்டே கிடச்சிச்சு. கங்கா ஹாஸ்பிட்டலில் நான் 2011 ஆப்ரேஷன் பண்ணேன். இடுப்பு 2 ரீப்ளேஸ். ஒரு வாரம் பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பண்ணியாச்சு. அதெல்லாம் ரொம்ப அதிசயம். எப்படின்னு சொன்னால் டாக்டர் 1 சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஹிப்பும் லெஃப்ட் சைடு நீஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு ஹிப்பு ரைட் சைடு நீஸ் பண்ணணும்னு பேச்சு. ஆனால் கடைசியில் வந்து மார்க் பண்ணவங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் அதுவும் அதிசயம்தான். ஆனால் எனக்கு இப்போதைக்கு அந்த ஆப்ரேஷனில் ஒரு குறை இருந்ததுனாக்கா, முழங்கால் ஆப்ரேஷனில் வலது காலில் வந்து ஒரு நர்ஸு வந்துட்டு வேண்டாத ஒரு சாக்ஸை போட்டு விட்டுட்டாங்க. அது பிளட்டு அந்த இடத்துல ஏதோ கிளாட் ஆகினால அது நல்ல ஃபோல்ட் ஆகாது. அதனால எங்கேயாச்சும் காரில் தான் போவேன். படிக்கட்டு ஏறது கொஞ்சம் சிரமப்படுறேன். ஆனால் காரில் போவேன், ஃப்ரண்ட்டில் தான் உட்கார முடியும். ஏன்னா அந்த கால் ஃபோல்ட் ஆகாதனால ஏறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஏறிடுறேன், அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஏறிடுறேன். இறங்குறதும் இறங்கிக்கிறேன். ஆனால் தனியாக ஜீவிக்க பலன் கொடுத்துருக்குறது இல்லைங்களா. தரையில் இருக்கிற ஒரு பொருள் எடுக்க முடியாது. அதுக்கு நிறைய டெக்னிக் எல்லாம் கர்த்தரே சொல்லி தருவார். சமைக்க தெரியாது.
ஏன்னா அம்மா இறக்குற வரைக்கும் நான் சமைக்கலை. அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கர்த்தர்கிட்ட கேட்பேன். உப்பு காரம் முதற்கொண்டு எனக்கு தேவன் தான் சொல்லி தந்தார். நல்லா நான் சமைக்கிறது எனக்கு பிடிக்கும். நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் சாப்பிடுவேன். நேற்றும் கூட நான் சொன்னேன், நீங்களே சமைச்சிக்கலாம். என்னை பார்க்குறவங்களே கேட்பாங்க. இன்றைக்கி கூட எங்கள் பக்கத்து வீட்டுக்கார சொல்கிறாங்க, நீங்கள் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு துணி துவைச்சிக்கிறீங்க, நீங்களே காய் போடுறீங்க, நீங்களே வீடு தொடங்க, நீங்களே பாத்திரம் விளக்கு, நீங்களே சமைச்சிக்கிறீங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் தேவன் துணை செய்கிறார். நான் அதை தான் கேட்டேன். ஏசப்பா, நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் பாரமாகவே இருக்கக்கூடாது. ரொம்ப பலவீனங்கள் நிறைய தடவை என் பாத்ரூமில் விழுந்துருக்குறேன். வீட்டில் ஒரு நாள் போன வருஷம் மே மாதம் நினைக்கிறேன், கட்டிலேருந்து கீழே காட்டில் மேலே பாய போட்டு படுத்ததுனால வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டேன். 3:15 மணி 3:45 வரைக்கும் எந்திரிக்க முடியல. நான் சொன்னேன், ஏசப்பா அவமானப்படுத்திட வேண்டாம் ஏசப்பா, எல்லா கேட்டை பூட்டியிருக்கிறேன், கதவை பூட்டியிருக்கிறேன். எப்படி ஏசப்பா யாராச்சும் வந்து நான் கூப்பிட்டாலும் செல் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லை, எனக்கு கீழே இருக்கு. என்னை அவமானப்படுத்துறாதீங்கன்னா அதை நான் எப்படி எந்திரிச்சு அதில் கையை ஊனி நான் கட்டில் ஏறி உட்காந்தேன்னு தெரியாது. இன்றைக்கும் நினச்சா ஆச்சரியம். யார்கிட்டயாவது சொன்னால் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி எந்திரிச்சிங்கன்னு சொல்லிட்டு. அது மூலம் நான் எங்கே விழுந்தாலும் எந்திரிச்சு மறுபடியும் வண்டி ஓட்டிகிட்டு வர்றதுக்கு பலன் கொடுத்துருக்குறாரு. நான் எங்கள் ஊரில் மலை நாடாக இருந்ததுனால, ஊட்டியில் இருந்ததுனால நாங்கள் சைக்கிள் கூட தள்ளினதில்லை. நான் 2011 இடுப்பு ஆப்ரேஷன் பண்ணோன்னே அந்த நான் செக்கப் போட்டு வரக்குள்ளே அந்த 3 வீல் ஓட்டிகிட்டு வர பொண்ணு வந்தாங்க முன்னாடி, வண்டியை ஸ்பீடாக போட்டுட்டு போச்சு. அப்போ நான் அந்த பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு பாஸ்டர் குடும்பம் தான், குமார் பாக்கியா தான் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆல்பெல்லாம் அவங்க தான். அவங்க அவர்கிட்ட கேட்குறேன், ஏன்னா நான் ஆம்னி வேனில் தான் கூட்டிகிட்டு போகிறவங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வண்டி நான் ஓட்ட முடியுமாங்க? கண்டிப்பாக டீச்சர் நீங்கள் ஓட்டுவீங்கன்னு வண்டியை வாங்கி 2 வீலராக அவங்க வீட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் 3 வீல் பண்ணிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வண்டி மூவ் பண்ண கூட தெரியாது. டீச்சருங்கெல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ வெயிட் வண்டியை நீ தள்ளிடுவியான்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒத்த கையில் ஹேண்டில் பண்ணுறேன். ஒத்த கையில் நான் ஹேண்டில் பண்ணி வண்டியை வெளியே எடுக்க உள்ளே கொண்டாந்து இதற்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ரொம்ப ஈஸி கோயிங்காக என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபை மேலானது. இந்த சாட்சியின் பிரகாரமாக இன்னும் நிறைய இருக்குது. சாட்சி சொன்னால் நாள் பத்தாது, நேரம் பத்தாது. இருந்தாலும் என்னை போல் இருக்கிறவங்க அநேக பேர் தனிமையை நினச்சி பயந்து அழுது புலம்பி இல்லவே இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை நான் உணர்வு பூர்வமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதெல்லாம் நான் சொல்லுவேன், வசனம் தான் என் வாழ்க்கை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறோம். ஆனால் பலன் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. சில நேரத்தில் எனக்கு ஆச்சரியம் வரும், இதெல்லாம் நான் செஞ்சேனா, இங்கே நான் போனேன்னா. போன மாதம் எனக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆச்சு. சரி, அங்கே போய் ஒரு லாட்ரி கிளப் இது ஹாஸ்டலில் பார்க்கலான்னு போனால் இங்கே திருப்பூர்லேருந்து புளியப்பட்டி 40 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 80 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கிறேன். அது எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஏசப்பா, நான் இப்படியா நேற்று அப்போ திங்கக்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போனோம். எல்லாம் சொல்லிட்டாங்க மங்களம் கிட்டன்னு சொன்னாங்க. போனால் தான் தெரியுது 17 கிலோமீட்டர். 17 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 34 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். வந்த உடனே ஆயில் தேய்ச்சிட்டு நினச்சேன், ஏசப்பா கையெல்லாம் எனக்கு எந்த பாடும் படுத்தக்கூடாது ஏசப்பா, நான் எந்திரிக்கணும் ஏசப்பா, என் வேலைகளை நான் செஞ்சுக்கணும் ஏசப்பா. நான் நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு என்னையே ஆச்சரியம். நான் சொல்கிறேன், இந்த சாட்சி நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்ருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேளை சாட்சியாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அதுதான் எனக்கு வேறு பெரிய காரியம். ஒரு காஃபி போட்டுக்க மாட்டேன், ஒரு டீ போட்டுக்க மாட்டேன், எதுவுமே என்னால் முடியாது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பார்க்குறவங்கெல்லாம் நீ முதல்த்தை விட நான் வேலை செஞ்சுட்டு கூட இருந்ததை விட இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். என்னை பார்க்குறவங்க ஆச்சரியப்படுறேன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி என்னை புறந்தள்ளினாங்க. இவளை என்னை ஒரு பாரமாக நினச்சாங்க. எங்கள் குடும்பத்தை பார்க்குறதா இவளை பார்க்குறதா நினச்சாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, நான் அவங்களுக்கு பாரல. இன்றைக்கி என்னை பார்த்து கண் அப்படியே விரிஞ்சு வேக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ நம்மளாம் வேண்டாம் நம்ம. இப்போ நான் அநேக பேருக்கு உதவியாக இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி, என்னால் ஆலோசனைமா நான் ஒரு என்னை எல்லாம் சொல்லுவாங்க, டீச்சர் வீட்டுக்குள்ளே போனால் சத்தியத்தை சொல்லாத விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வீடும் சரி நானும் சரி என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன் தேவனுக்கு. அந்த தெலுங்கு பழைய ஆஸ்பத்திரி சொன்னேன் இல்லைங்களா, அன்றைக்கி அட்மிட் ஆகிருக்கக்குள்ள அங்கே எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த சூரிய வெளிச்சம் படுறதுக்காக ஒரு ஜன்னல் ஓரத்தில் நான் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை. அவங்க ஹிந்துவாக இருக்கிறாங்க.
அவங்க கணவனாருக்கு தெரியாமல் சர்ச்சுக்கு போகிறவங்களாம். அவங்க சொன்னாங்க, ஏசப்பாவை தெரியுமாம்மான்னு. 2000 ஆகஸ்ட் மாதம் 23ஆம். அப்போ தெரிஞ்சுட்டு ஏமா நீங்கள் இருக்கிறேன்னாங்க. அன்னைக்கு நைட்டே அங்கே வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு, அதெல்லாம் எனக்கு செஞ்சு விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு மனசு வாங்கிட்டேன். எங்கே போனாலும் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் டப்பாவாக தான் வாங்கிட்டு போவேன், அதை சாப்பிட்டு முடிக்கல மாட்டேன். அப்படி வாங்கிட்டு அப்போ அன்னைக்கு அந்த சிஸ்டர் சொன்னோன்னா, ஆமாம் எனக்கு நல்லா ஏசப்பாவை தெரியும். ஆனால் அந்த அன்னைக்கு முந்தின நாள் நடந்தது என்னென்னா, எங்கள் அம்மானால எனக்கு ஆயில் தேய்ச்சி விட முடியலன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு அம்மாவை சம்பளத்துக்கு வச்சேன். அந்த அம்மாவுக்கு நான் 300 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபாயோ 300 ரூபாயோ தரேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. அவங்க ஆயில் தேய்ச்சி விட்டுட்டு அந்த ஓம் சக்தி சொல்லு, பராசக்தின்னு சொல்லுனாங்க. எனக்கு அது வாயிலே வர மாட்டேங்குது. ஆனால் நான் இந்து பொண்ணு தான், ஆனால் எனக்கு அது வாயில் வரல. ஏசப்பா ஏன் என்னை இப்படி சொல்ல வைக்கிறாங்க, எனக்கு இது பிடிக்கல, நான் செத்தாலும் சாகுறேன், ஆனால் இதை நான் சொல்ல மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வேண்டுதலை கேட்டு என்னமோ அந்த சகோதரி என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு 8 மணி நான் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்குள்ள 8 மணி ராத்திரிக்கு கார் புக் பண்ணி அங்கே வந்த தம்பி ஒரு கார் இருந்துச்சு, அதே காரில் புக் பண்ணி வந்தேன். நான் மசனகுடி போகக்குள்ள மணி 3 மணி. அம்மாவும் நானும் மாத்திருந்தேன் எங்கே போனாலும். அப்போ அந்த ராத்திரியில் போகிறோமோன்ட்டு எங்கள் அக்கா ஆந்திகையில் ஒரு அக்கா பையன் இருந்தான், அவனை கூட்டிகிட்டு போனேன். நிறையா ஒரு 50-60 டாக்டர்கிட்ட நான் செலவு பண்ணியிருப்பேன். ஆனாலும் கடைசியாக கங்கால ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ நான் நல்ல நார்மலாக நடக்கிறான்னா எனக்கு தெரியாது. எனக்கு நான் நல்லா நடக்கிற மாதிரி இருக்குது. மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் அதில் எனக்கு சொல்ல தெரியல. நான் நல்லா இப்போதைக்கு என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குது. நீங்களும் இதை கேட்குற சாட்சியை கேட்குற சகோதரனோ சகோதரியோ எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா உண்மை, அவருடைய கிருபை உண்மை, அவருடைய வழிநடத்துதல் உண்மை. அவர் நம்மளோட ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரு. எந்த தேவனும் சொல்லலை, மனுஷர் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன், உன்னை கூட இருக்கிறேன்னு. ஏதோ அதாவது நான் உன்னோடு கூட இருந்து உன்னோடு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யார் சொல்லுவா? நான் உன் கூட இருக்கிறேன்னு யாராவது சொல்கிறாங்களா? இத்தனை கோடி என்னுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா இப்போ 78-80 பேர் இருப்பாங்களாட்டு. யாராச்சும் அவங்க கூட இருக்கிறேன்னு இருந்தாங்களா? எனக்கு ஒரு நைட்டு எங்கள் யாருமே என்னை கூட எல்லாம் தங்க முடியாது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவினா நான் ஒரு நாள் நினச்சி அழுதுட்டு இருந்தேன். ஏசப்பா யாருமே என் கூட தங்க மாட்டேன்றாங்களே, இது ஏன் எனக்குலாம் நான் அவங்க கூட இருக்கிறேன்ல, அப்போ ஏன் உலகத்தான எப்படி தங்க முடியும்? பரிசுத்த தேவன் இருந்தால் பரிசுத்தத்துக்கு ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நான் எங்கள் அக்காவை ரொம்ப நம்பினேன். எங்கள் அக்கா எனக்கு அப்புறம் எங்கள் அக்கா தான், எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அக்கா, அவள் கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தா. நாங்கள் 2 இப்போ இதெல்லாம் சாட்சி சொன்னால் இனி நாளே பத்தாது. எங்கள் அக்கா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவங்க வீடு வீரபாண்டி பிரிவு, கோயம்புத்தூர். அவள் வீட்டுக்கு கிட்டத்தில் ஃப்ரெஷ் காலனியில் நான் ஒரு வீடு வாங்கிட்டேன். ஏன்னா அது 3 கிலோமீட்டர். சரி நம்ம வண்டி ஓட்டுனா பகலெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கலாம், நைட் ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், விஆர்எஸ் வாங்கிட்டோம்ல அப்படின்னு நான் நினச்சி தான் அந்த இடத்த வாங்கினேன் 2021. ஆனால் அவள் என்னன்னு கேட்டால், நான் அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கங்க, உங்கள் வீட்டுக்காரை வச்சு கொஞ்சம் பார்த்துக்கிறியான்னு கேட்டால். அவள் என்னன்னு கேட்குறான், என் வீட்டுக்காரு என் வீட்டுக்கே ஒன்று செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிற முடியாது, உன் வீட்டை பார்க்க சொல்லுவாரா அப்படின்னு கேட்டேன். அதோடு சரி நான் அவட்ட அதில் நான் எந்த ஹெல்ப்பும் இப்போ அவட்ட கேட்குறதே இல்லை. நான் தான் சொன்னேன், அதாவது மனுஷரால் புறந்தள்ளப்பட்டவங்க, அதாவது ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிடுச்சு, அது வசனம், அது என் வாழ்க்கை. இன்றைக்கி நான் என்ன தள்ளினாலும் நான் என் குடும்பத்துலேயும் சரி யாருக்கு ஆபத்துன்றாங்களோ அந்த இடத்துல நான் போய் நிற்கிறேன். கல்யாணம் சோகம் அதுக்கெல்லாம் நான் போகாட்டினாலும் என்னை கூப்பிட்டு நானும் ஒரு ஜீவன் இருக்கிறேன்னு சொல்லி எல்லோரும் நிறைய ஒரு 10 கல்யாணம் பக்கம் நான் போகாமல் தான் நடந்தது. அதுக்கெல்லாம் நான் சந்தோஷம்தான் படுறேன். யாரையும் எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் போய் நின்னாலும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னை அவ்வளவு தெரியாது, எங்கள் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னை தெரியாது. ஆனால் நான் கர்த்தருக்கு தெரியும், அது போதும் எனக்கு. மற்றது இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் தேவனுக்கு என்ன தெரியும்? அப்போ தேவன் எப்படி சமாதானம் சொல்லுவார்? நான் அவங்க கூட இருக்கேன் இல்லை, அப்போ மற்றவங்க உன்னை வெறுக்கிறாங்கன்னா அவங்க என்ன நேசித்தா உன்னை நேசிப்பாங்க. அந்த வசனம் உண்மை தானே? அப்படி தானே போட்டிருக்கு வசனம். என்ன சொல்கிறாரு? தேவனை நேசிக்கிறவங்க நான் என்னை நேசிக்குவாங்க, தேவனை வெறுக்கிறவங்க என்னை வெறுப்பாங்க தானே. தேவனை வேண்டான்னா அப்போ என்னை எங்கே சேர்த்திக்குவாங்க? அதே போல் தான் இப்போ ரீசெண்டாக எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன்.
உன்னை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறத குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நீ நிம்மதி என்னைய முந்தானேத்து நாங்கள் ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தோம். நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று தான். அப்போ டெத்துக்கு போயிட்டு வரக்குள்ள எங்கள் அண்ணன் அதை தான் சொல்கிறாங்க, நீ சமாதானமாக இருக்கிற, கல்யாணம் கட்டிக்கிட்ட யாருமே சமாதானம் இல்லை. எங்கள் அப்பா அது அப்போ தீர்க்கதரிசி தானே, நான் கல்யாணம் கட்டாமல் இருக்கணுங்கிறது எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு. நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத, படிக்க வைனாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கல, படிக்கலை. எங்கள் அம்மா கூலி வேலை செஞ்சு என்னை தோட்டத்தில் கேரட்டு உருளைக்கிழங்கு தோட்டத்தில் இருந்து வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. அதில் இன்னும் ஒரு சாட்சி சொல்லணும்னு, எனக்கு ஒரு ஃபாதர்னால் ஆர்சி ஃபாதர், அவர் தான் இடம் வாங்கி கொடுத்தாரு. குன்னூர் மேரிஸில் தான் நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்தேன். அதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார், ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அதுலேயே எனக்கு சேர்த்திட்டாங்க. அங்கே தான் நான் 2 வருஷம் 89 90 நான் படித்து முடித்தேன். 91 போய் தான் இந்த வேதனையை வாங்கிட்டு வந்தேன். மெட்ராஸ் போயிருந்தேன். மெட்ராஸில் ஒரு சிஸ்டர் நான் நம்பி போனேன். அவங்க பார்த்தா வீட்டு வேலையை செய்ய சொல்லிட்டாங்க, டீச்சர் வேலையை வாங்கி கொடுக்காம. அப்புறம் டீச்சர் வேலை கிடச்சது, அவங்க அங்கே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. நீ அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் போனாங்க. அங்கே போய் இருந்தேன்னா மழை, அப்புறம் 91 ஃப்ளட்டு. அந்த ஃப்ளட்டில் சிக்கி காய்ச்சல் வந்து தான் என்னோடய உடம்பு அந்த ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து. ஆனால் அது இன்னும் முன்னாடியே வந்திருக்க வேண்டியதாம்மா. டாக்டர் சொன்னாங்க 100ல் ஒருத்தருக்கு தாம்மா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என்னுடைய சத்தம் போகலை, என் நடை போச்சு, ஆனால் என் சத்தம் போகலை. அதனால் என்னால் டீச்சர் வேலை செய்ய முடிஞ்சிச்சு. 80 100 பிள்ளைங்க இருந்தாலும் ஒரே அதட்டில் அமைதலாக்கிடுவேன். என்னைய நல்லா என்னால் வேலை செஞ்சு சாக்ரிஃபைஸாக வேலை செஞ்சேன். என் வேலையை எல்லோரும் யார் பலசாலிகள் நான் சொல்லுவேன், இசப்பா பலசாலிகள் தப்பு செஞ்சால் அவங்க வெளிவராது, பலவீனம் தப்பு செஞ்சால் இந்த டீச்சரே இப்படி இருக்குது, முடியாமல் இருக்குது, இவங்க என்ன நடத்திடுவாங்கன்னு நினைக்குவாங்க. ஆனால் எல்லா டீச்சர்ஸும் என்கிட்ட தான் நோட்ஸ் ஆஃப் லெசன் வாங்குகிற அளவுக்கு நான் வீட்லேயே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவேன். நான் எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத பாடம் நடத்த மாட்டேன். ஒரு சின்ன பேப்பர்லையாச்சும் மாடல் செஞ்சு நான் பாடம் நடத்துவேன். என் பிள்ளைங்களுக்கு என் கண்ணசைவி என் கையசைவிலே நான் பாடம் நடத்திடுவேன். என்னால் போர்டில் எழுத முடியாது, இந்த கை அப்போல்லாம் கீழே தன்னால் விழுந்துடும். இப்படி கையை இது சப்போர்ட் கொடுத்துட்டு தான் நான் எழுத முடியும். ஆனால் இப்போ நான் எழுதினேன். ஆனால் 2012 நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஆண்டவரே, நான் ஹாஸ்பிட்டலில் ஒப்பு கொடுத்த மாதிரி நான் சாட்சி சொல்லணும். அநேக பேருக்கு எப்படி ஊழியம் செய்வான்டெல்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஜூலின்ற ஒரு சிஸ்டர் செய்கிறாங்க, நாகர்கோவில் சிஸ்டர், நாகர்கோவில் திருநெல்வேலியா. அவங்களா ஊழியமெல்லாம் பக்கா. ஆனால் நான் எப்படி செய்வேன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு அறிமுகமான மேரி சிஸ்டர் சொன்னனால எனக்கு இதை நான் செய்கிறேன். இது எந்த அளவுக்கு சரியாக வரும், இது எந்த அளவுக்கு எத்தனை பேர் கேட்பீங்க, எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு கூட தெரியாது. என்னை நடத்துகிற உண்மையாக இருந்தால் இந்த நாளில் நான் இதை சொல்லணுங்கிறது அவருடைய திட்டமும் தீர்மானமும் இருந்தால் இன்னும் அநேக சாட்சிகள் நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய கதையெல்லாம் கேட்டால் இன்னும் நிறைய இப்படியும் கூட இருக்குவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் என்னை சாட்சிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்காக நான் தேவாதி தேவனுக்கு இன்னும் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் 2000லேயே மறைச்சி போயிடுவேன்னு நினச்சேன். அப்போல்லாம் இப்போ நான் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் எலும்பிருச்சு, கண்ணு குழியாயிடுச்சு, நெத்தி இப்படி முன்னாடி வந்துருச்சு, கையெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. மேலே பயங்கர ஒல்லியாக இதெல்லாம் நீண்டு போயிருந்தது. இப்போ நான் ஒரு புதிய தோற்றத்தில் இருக்கிறேன், நல்லா புஷ்டியாக இருக்கிறேன், போஷாக்காக இருக்கிறேன். ஆனால் நிஜம்தான், கூட பிறந்தவங்க அநேக பேர் இருந்தாலும் யாருனாலையும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவன் மட்டும். அப்போ நான் கேட்டேன், நான் இன்றைக்கும் சொல்லுவேன், ஏன் சகோதரி வீட்டுக்கு போகல, தேவன் எனக்கு கூட அங்கே வரமாட்டாரே. அங்கே ஆடல் பாடல் கச்சேரிகள், எங்கள் குடும்பத்தில் எல்லாம் 10 பேர் செஞ்சுட்டா ஒரே கொண்டாட்டம் சிரிப்பு 24 மணி நேரம். எனக்கு 4 அக்கா இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, 4 அக்காவில் எல்லாருமே சன் குடும்பம், விஜய் டிவி குடும்பம், சீரியல் குடும்பங்க. அவங்களால என் கூட எப்படி இருக்குவாங்க, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதனால தான் என் கூட வந்திருக்க மாட்டாங்க. அது உண்மை தான், நானே நினச்சிக்கிட்டேன். அப்போ இதெல்லாம் தேவன் வெளிப்படையே சொன்னார். இப்படி இருக்கிற நம்ம கூட யாரும் இணைய முடியாது இல்லையா. நான் உலகமாக இருந்தால் அநேக பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நான் உலகத்தான் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. அதனால் எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அறிமுகமாகறாங்களோ அவங்க கூட தான் என்னால் இருக்க முடியும். தேவன் இதை செய்யன்னு சொன்னால் அதை நான் தட்டி கழிக்கவே மாட்டேன். நோ அப்பீல். கர்த்தர் எதை சொல்கிறாரோ உணர்த்துறதை நான் கண்டிப்பாக செஞ்சிடுறேன். ஏன்னா நான் வாழ போகிறது கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை அநேக பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன், எனக்கு நிட்டிங்கெல்லாம் தெரியும், எனக்கு மேட்டெல்லாம் போட தெரியும், என்னோட போயிடக்கூடாது, எனக்கு டெய்லரிங் தெரியும், என்னோட போகக்கூடாது, யாருக்காச்சும் சொல்லணுன்னா அவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணல.
அதை நான் இப்படியெல்லாம் வீடியோ போடணுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் எப்படி போனோம் இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. நான் இன்னும் பழகிக்குவேனான்னு தெரியல. கர்த்தர் பாராட்டுற கிருபை இருந்தால் நானும் தொடர்ந்து உங்கள் கூட இணைஞ்சு யாருக்கெல்லாம் என்ன ஹெல்ப் வேணாலும் என்னால் முடிஞ்சதை நான் தட்டி கழிக்க மாட்டேன். தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன், இதை செய்யின்னு சொல்லுவார், அதை நான் செஞ்சுருவேன். கண்டிப்பாக அது செய்கிறதுக்கான பலத்தை கர்த்தரே கொடுப்பாரு. இது வரைக்குமா எதுக்காகவும் நான் ஏங்கினதில்லை. நேற்று ஒரு டிரைவர் கேட்டார், உங்களுக்கு சாப்பாட்டில் எது பிடிக்கும், எதுவும் பிடிக்காது. சரி, உறவு முறைகளில் யாரை பிடிக்கும், யாரையும் பிடிக்காது. அப்போது அவரே சொல்லுவார், அப்போ உங்களுக்கு ஏசப்பா மட்டும்தான் பிடிக்குமா? ஆமாம், அவர் மட்டும்தான் பிடிக்கும். நான் எல்லாம் சாப்பிட்றதுக்காக வாழ்கிறாங்க, நான் வாழணுமேனு சாப்பிட்றேன். என்னோடய ஜீவன் காப்பாற்றணுமேன்றதுக்காக சாப்பிட்றேனே தவிர நான் சாப்பாட்டுக்காக வாழலை. எந்த இடத்துலையும் இந்த சாப்பாடுங்கிறது எனக்கு மெயின் திங்கே இல்லை. சாப்பிடாம எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் தேவன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் என்னுடைய மூச்சும் என்னுடைய பேச்சும் ஏசப்பாவுக்காக மாத்திரம்தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேற்று நான் எங்கள் அம்மாவுக்கு 15th அப்போ எங்கள் அம்மாவுக்கு நினைவு நாள் அங்கே போனேன். அங்கே ஒரு ஐயா பாட்டு பாட சொன்னாங்க, நான் நேசரே திருப்பாதம் அமர்ந்து அந்த 3 ஸ்டென்ஸாக பண்ணார் சொல்கிறார். அடுத்த வருஷம் நான் போக்கில் அவர் இருப்பாராக இருக்க மாட்டாரா தெரியாது. அவ்வளோ சந்தோஷப்பட்டார். மகளே நான் சரி கேட்டோன்னு பாடுனீங்க, இந்த பாட்டு கேட்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக மனசுக்கு நிம்மதியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் எப்போதும் வருஷத்தில் 2 தடவை 3 தடவை என்ன தேவைப்படுறப்பெல்லாம் இந்த அந்நேர் இல்லத்துக்கு போவேன். எத்தனை பேர் கைவிடப்பட்டவங்களா, பிள்ளைங்கனால புறக்கணிக்கப்பட்டவங்களாம் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போனாத்தே தெரியுது நம்ம எவ்வளோ பாக்கியசாலிகளா, எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டிருக்கிற நம்ம எவ்வளோ பாக்கியம். அவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறதுக்காக தான் எனக்கு ஒரு ஜப துணைத்தை நான் தேடுறேன். அதை தான் எனக்கு கர்த்தர் கொடுப்பார்ன்ற ஒரு நிச்சயத்தில் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வரைக்கும் என்னுடைய சாட்சியை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கர்த்தர் பாராட்டினக்கிறதுக்காக கூடுதலே நன்றி. டீச்சர், அப்புறம் தனிமையில் இப்போ தனியாக இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, ஆண்டவரோட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா, இப்போ நான் சமைச்சிட்டு இருக்கிறேன்னு வைங்க, இப்போ உப்பு போடுறோம், ஸ்தோத்திர ஏசப்பா கரெக்டாக இருந்துரும் ஏசப்பா, வேஸ்ட்டாக போகக்கூடாது ஏசப்பா. மிளகா போட்டாலும் அப்படித்தான், காரமே சாப்பிட மாட்டேன், முடியல ஏசப்பா, அளவாக போட சொல்லுங்க ஏசப்பா. எக்ஸ்ட்ரா போட்டாலும் எடுத்துருவேன், எடுக்க சொல்வார், நான் எடுத்துருவேன். அது பார்த்தா நல்லா இருக்கும். டீ அப்படிதான், அப்படி கரெக்டாக இருக்கும். நானே சொல்லுவேன், நான் என்னோட ஜப பார்ட்னர் மயிலாடுதுறையில் ஒரு பொண்ணு இருப்பா, அவள்கிட்ட சொல்லுவேன், எடி இந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சேன், ஐயோ உங்கள் புளிக்குழம்பு சாப்பிட்றதுக்காகவே நான் வரேன், நீங்கள் சொல்லக்குள்ளே எனக்கு வாய் விடுதுன்னு சொல்லுவாள். அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன். அடுத்தவங்களுக்கு அது எப்படி இருக்குமோ தெரியாது, எனக்கு நான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ற அளவுக்கு தேவன் சொல்லித்தராரு. உண்மையாலுமே ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது டீச்சர்? எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்க? ஐயோ, எனக்கு நான் வந்துட்டு என்னுடைய பழக்கம் என்னன்னாக்கா, நான் ஜெபம் பண்ணேன்னாக்கா என் ஆத்மாவே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அது முடிக்கிறதுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம தான் சுவாசமே அப்படி இருக்குது. நான் படுத்தேன்னா என் கூட ஏசப்பா இருப்பார். நான் எந்திரிச்சிட்டு திருப்பி படுத்தா எனக்கு தூங்க வைங்கன்னு கேட்பேன். சில நேரத்தில் அப்படியே பிளாங்காகிடும். அப்போ எந்திச்சு இங்கே வந்து உட்காந்துக்குவேன். என் பெட்ரூம்லேருந்து எந்திச்சு வந்து இங்கே உட்காந்து பைபிள் வாசிப்பேன் கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம். அதுக்கப்புறம் திருப்பி போய் படுப்பேன். அந்த மாதிரி தேவனோட எனக்கு என் நேரம் தனியாக இருக்கிறதுனால இந்த லைவ் ப்ரோக்ராம்லாம் பாருங்கள், டிஸ்டர்பே இல்லை. எனி டைம் போயிட்டு இருக்குது, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் இல்லை. நோட்ஸ் எடுத்துருவேன். நோட்ஸ் எடுத்துட்டேன்னா எனக்கு அதனால நான் இந்த வருஷம் எல்லாம் 3000 ரூபாய் கவர்மெண்ட் பணத்தை வந்துட்டு 2100 ரூபாய் இந்த பைபிள் இங்கிலீஷ் தமிழ் அதனால இது ஒன்று வாங்கினேன். என்ன சொன்னால், இப்போ இது படிக்கிறதுனால நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் லைஃப் எவ்வளோ, ஆனால் அன்றைக்கெல்லாம் டைம் கிடச்சிருக்காது, இன்னைக்கு டைம் கிடைக்குது. டியூஷனுக்கெல்லாம் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸு நான் படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து டியூஷன்லாம் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களா? ஆமாம், நேற்று ஒரு குட்டி கேட்குது, 2வது படிக்குது, கேட்குது, டீச்சர் ஏசப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்களா? செத்துட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. செத்ததை சொன்னாங்க தம்பி, உயிரோடு இருக்கிறாரு, இன்னைக்கு உன் கூட இருக்கிறாரு, என் கூட இருக்காரு, அதனால தான் உன்னை இங்கே கொண்டு வந்துருக்கிறாருன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். நாங்கள் டியூஷனில் நிறைய நேரம் பேசுவோம். நேற்று வந்த பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா வேறு கல்யாணம் ஆனவங்க கூட போயிட்டாங்களாம். அவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்கிறதுக்கு அவள் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்திருக்கா. ஏசப்பாவை தெரிஞ்ச பிள்ளை தான். அதான் சொன்னேன், உனக்கு ஏசப்பாவை தெரிஞ்சிருக்குது, நல்ல இடத்துக்கு தான் உன்னை கொண்டு வந்திருக்காங்க. காயத்ரி மிஸ்ஸை சொல்லணும். காயத்ரி மிஸ் இப்போ எனக்காக அங்கே ஊழியம் செஞ்சுட்ருக்காங்க. டீச்சர்கிட்ட போங்க. இங்கே வரவங்க என்கிட்ட வரதுக்கு முன்னாடி அந்த பசங்க அடங்க மாட்டாங்களாம்.
கிளாஸ்லேயே இருக்க மாட்டாங்களாம். ஆனால் என்கிட்ட வந்துட்டு போனால் கிளாஸில் விட்டு எங்கேயும் போகிறது இல்லைங்களா. இது எவ்வளோ பெரிய சாட்சி. இந்த மாதிரி இன்னும் அநேக சாட்சிகள் இருக்குது. இருந்தாலும் கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி. இனியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்குள்ள நான் சகோதரியோடு சேர்ந்து சாட்சிகளை சொல்கிறேன். சரி, ரொம்ப நன்றி டீச்சர். இந்த நாளில் உங்கள் சாட்சியை எங்களோட பகிர்ந்ததற்கு. இதை பார்க்குற அநேகருக்கு இது உண்மையிலே ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும். இயலாமையில், தனிமையில், சோர்ந்து போன நேரத்துலலாம் கர்த்தர் எப்படி உங்களை பலப்படுத்தினார் என்பதை தெளிவாக நீங்கள் சொன்னீங்க. பலவீனப்பட்டு இருந்த நேரத்தில், ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில், உறவுகள் கைவிட்டாலும் தேவன் சிறு வயதில் அந்த ஆழத்தில் அந்த வசனத்தின் ஆழத்தை புரிஞ்சு கொண்டதுனால இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடலை. தனிமையிலையும் தேவனோடு உறவாடுகிற உறவில், இன்னும் டியூஷனில் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிறீங்க. இதே போல் இந்த நாளில் யார் இந்த சாட்சியை பார்க்குறாங்களோ அவங்களையும் கர்த்தர் பயன்படுத்தணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நான் எனக்கு இல்லை, என் உறவுகளை நம்பியிருந்தேன், ஏமாற்றப்பட்டுட்டேன், தனிமையில் இருக்கிறேன், எனக்கு துணை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு யாரும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எப்படி இந்த டீச்சருக்கு அவங்க முடியாத சூழ்நிலையில் சிறு வயதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்தினாரோ அவர் இனிமேலும் நடத்த வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏன் இப்படி ஆணித்தரமாக சொல்ல முடியுதுன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த உலகத்தில் அவர் தாழ்மையாக வந்து பிறந்தார். அது மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார். அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். உங்கள் அவமானம், நிந்தைய அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் உங்களோட உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுத்து உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண, பரலோகத்தில் அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் போக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். மீண்டும் வருவார் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய். மீண்டும் இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு செல்ல வருவார். ஆகவே இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலே அந்த அன்பு உங்களை நிரப்பும், அபிஷேகம் உங்களை நிரப்பும், ரட்சிப்பு உங்களை மூடிக்கொள்ளும். ஆகவே ஏசப்பாட்ட கேளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்கே போனாலும் வந்தாலும் ஜெபம் பண்ணி ஏசப்பா என் கூட வாங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டு போங்க. நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாத்துலேயும் கர்த்தருடைய கரை இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஆகவே இந்த டீச்சருக்காகவும் நான் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளை சாட்சியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ததற்காக டீச்சரோடு இணைந்து உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த கர்த்தரை தேடுகிற எந்த ஸ்தானத்திலையும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சாட்சியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இன்னைக்கு உங்களுக்காக டீச்சர் ஒரு இறுதி ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த சாட்சி ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள அடிமையும் கூட நீர் எடுத்து பயன்படுத்தினீர் ஆண்டவரே. நேற்று இரவு ஜபத்தில் நான் சொன்னேன் ஆண்டவரே, அப்பா நான் ஒப்பு கொடுத்ததான காரியத்தில் இன்னும் என்ன செஞ்சனோ செய்யலையோ தெரியல. ஆனால் அந்த சாட்சி எப்படி ஆண்டவரே நான் எல்லாருக்கும் கொண்டு போக முடியும்னு ஆண்டவரே ஒரு கலக்கத்தோடு அந்த கண்ணீரோடு ஜெபிச்ச ஜபத்துக்கு ஆண்டவரே நினையாத நாளிகையில் ஆண்டவரை நினைச்சு கூட பார்க்க முடியல ஆண்டவரே. இந்த வாய்ப்பை நீர் கொடுத்தமிக்கா நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஜீவனுள்ள சாட்சியை கேட்டதான ஒவ்வொரு சகோதர சகோதரனுடைய இருதயத்தில் ஆண்டவரே இந்த சாட்சிகள் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா மிகுந்த பலனை கொண்டாக்கணும் ஆண்டவரே. தனிமை என்பது பயத்துக்கல்ல ஆண்டவரே. தனிமையில தான் தேவனை தேட முடியும் ஆண்டவரே. தனிமையில தான் உண்மை அதிகமாய் உணர முடியும்ன்றது அவங்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லுங்கப்பா ஆண்டவரே. தனிமையா இருக்கிறேன்னு சொல்றது வீண் ஆண்டவரே, சொல்லவே கூடாது. ஏசப்பா நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. அதனாலதான் நீங்க ஆண்டவரே எவ்வளோ தீமைக்கு விலைக்கு காத்து கொண்டீங்க. இந்த வசனம் உண்மைதானே. கர்த்தர் எல்லா தீமைக்கும் உன்னை விலைக்கு காப்பான்ற வசனம் எவ்வளவு உறுதியானது. அதுபடியாய் தானே என்னை விலைக்கு காத்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா எங்க போக்கையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே, என்னுடைய வரத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நடத்துறீங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்று கொண்டீங்க ஆண்டவரே. தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீங்க ஆண்டவரே. என் பலவீனத்தை நீங்க சுமந்து கொண்டீங்க. நான் என்னை சுமக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படியா ஆண்டவரே நடத்துகிறீர் ஆண்டவரே. வழி நடத்துங்க
இந்த ஆண்டவரை அப்பா செய்தியை கேட்குறவங்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். வாழ்க்கையில் பலன் தரணும் ஆண்டவரை. ஆவிக்குரிய என்ன போல ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா இந்துக்களாக இருந்து ரசிக்கப்பட்டு யார்கிட்ட போய் நான் ஆறுதலை கேட்பேன், யார் எனக்கு தேர்தல் சொல்லுவாங்கன்றவங்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம்.